நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் ஐடி ஊழியர் கவின் பட்டப்பகலில் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தனது சகோதரியுடன் பழகுவதை நிறுத்தாத ஆத்திரத்தில் கொலை செய்ததாக பெண்ணின் சகோதரர் தெரிவித்துள்ள நிலையில், இருவரும் வெவ்வேறு சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதால் பழக வேண்டாம் என்று தெரிவித்ததாகவும், கவின் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட சுர்ஜித்திடம் நெல்லை மாநகர போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் ஐடி ஊழியர் கவின் பட்டப்பகலில் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தனது சகோதரியுடன் பழகுவதை நிறுத்தாத ஆத்திரத்தில் கொலை செய்ததாக பெண்ணின் சகோதரர் தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சிவகுமார். வணக்கம் சிவகுமார், கொலை குறித்தான கூடுதல் விவரங்களை தரலாம். அதாவது ஆணவ கொலை அப்படிங்கிற கான்செப்ட் கடந்த சில மாதங்களாகவோ கொஞ்சம் விட்டிருந்த ஒரு சூழ்நிலையில நேற்று மாற்று மதத்தை சார்ந்த, அதாவது மாற்று இனத்தை சார்ந்த ஒரு பெண்ணை காதலிச்ச ஒரு பட்டியலின சமூகத்தை சார்ந்த ஒருத்தர் கொலை செய்யப்பட்டிருக்கிறாரு. தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகமங்கலம் அப்படிங்கிற பகுதியை சார்ந்தவர் நவீன். இவர் மென்பொருள் பொறியாளராக இருக்கிறாரு பெங்களூர்ல. இவருக்கும் திருநெல்வேலியை சார்ந்த பெண் ஒருவருக்கும், மாற்று இனத்தை சார்ந்த பெண் ஒருவருக்கும் காதல் அரும்பி அதன் அடிப்படையில 3 வருடமா இருவருமே காதலிச்சுட்டு வந்திருந்திருக்காங்க. இந்நிலையில நெல்லையில இருக்கிற ஒரு பிரபல தனியார் மருத்துவமனையில அவங்க செவிலியரா பணிபுரிஞ்சிட்டு வர சூழ்நிலையில இவங்க பார்க்க வர்றதும் போறதுமா இருந்திருக்கிறாங்க. இது 2 வீட்டுக்குமே தெரிஞ்சிருக்கு. அப்ப அவங்க கண்டிச்சிருக்கிறாங்க, பொண்ணு வீட்டு தரப்புல கண்டிச்சிருக்கிறாங்க, பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி. இந்நிலையில நேற்று என்ன பண்ணிருக்கிறாரு, கவின் தன்னோட தாய் மற்றும் தந்தையோட தனக்கு உடல்நலம் சரியில்லை அப்படிங்கிற சொல்லிட்டு அவங்கள அந்த பொண்ணை காட்டுறதுக்காக கூட்டு வந்திருக்கிறாரு. இந்நிலையில மருத்துவமனை வாசல்ல கவின் 2-3 நபர்களால படுகொலை செய்யப்பட்டார். வெட்டி படுகொலை செய்யப்பட்ட நிலையில அது ஒரு திருநெல்வேலி மாவட்டத்துல ஒரு கடும் பரபரப்பை ஏற்படுத்துச்சு. இந்நிலையில இது குறித்து பாளையங்கோட்டை போலீசார் பாதுகாப்பு போலீசார் இது குறித்து விசாரணை பண்ணிட்டு இருந்தாங்க. முதற்கட்ட விசாரணையில காதல் விவகாரத்துல இது நடந்தது கண்டுபிடிக்கப்பட்டு அதன் அடிப்படையில சுர்ஜித் அப்படிங்கிறவர் கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. சுர்ஜித் தற்போது மேலும் விசாரணை பண்ணிட்டு இருக்கும் போது தங்கையோட காதலுக்கு பலமுறை எதிர்ப்பு தெரிவிச்சும் கவின் தொடர்ச்சியா அந்த காரணத்தை பண்ணிட்டு இருந்ததால கொலை செய்ததாக சொல்லி அவர் தெரிவித்ததா காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்குது. ஒரு கொலையானது தற்போது நடைபெற்று இருக்கக்கூடிய நிலையில அது ஆணவ கொலை அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்கு மாறுறது பலரை அதிர்ச்சியில ஏற்படுத்தியிருக்குது. அப்படின்னா கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி சிவகுமார்.